எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனீஷ் பேசுகிறேன். ஒரு இப்போதான் அவ்வாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட நம்மளோட சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ நடந்துருச்சு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் வர நம்ம உயிரோடு இருக்குமான்ற அளவுக்கு வரைக்கும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோ 1.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு பேசணும் சொல்லணுன்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக இது என் ஹாஸ்டல் பசங்க மட்டும்தான். இந்த 1.5 வருஷத்தில் நான் 1.5 வருஷத்தில் என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன், என் கால் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோம், எத்தனை சாப்பிடாம இருப்பேன், எத்தனை பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நின்றுருப்பேன், எத்தனை பேர்கிட்ட ஏங்கி இருப்பேன், எப்போ இதெல்லாம் செய்வாங்க, எப்போ இதெல்லாம் முடிப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, நம்மளுக்கு இது என்னோட போட். இது எனக்கு என் கஷ்டத்தை இந்த இடத்துல ஒரு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணேன், கஷ்டப்பட்டேன், இது பண்ணேன்னு எனக்கு சொல்லி உங்களுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணணும்னு தான் நான் பேசலை. முக்கியமாக நம்ம டாபிக் வந்தாங்க. முக்கியமாக இந்த வீடியோவுக்கு என் ஹாஸ்டல் பசங்க மட்டும்தான். இன்னைக்கு இன்னும் 2-3 நாளில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 40 டைமாச்சு நான் இந்த விஷயத்துக்காக இந்த 1.5 வருஷத்துல ஒரு 40-50 டைமாச்சு அழிஞ்சிருப்பேன். அவ்வளோதான், இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டு எல்லாரும் மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஆனால் சரி, ஓகே, என் கஷ்டம், நான் இவ்வளோ நாள் பட்டது போனது, வீடியோ எடுத்து ஷூட் பண்ணது, அதெல்லாம் கூட போட்டோம், பிரச்சனை இல்லை. என் உழைப்பு பாடப்போனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்காக அவங்க ஒரு 40-50 நாள் கண்டினியூவாக தூங்காமல் கூப்பிட்டப்பெல்லாம் நின்று கேமரா பிடிச்சி லைட் பிடிச்சி நிறைய அவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இதை ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் இது முக்கியமாக இது ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. எப்பயுமே எல்லா வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ ரீச் ஆகும், இவ்வளோ பேர் பார்க்கணும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதே இதுலாம் என்னோட மோட்டிவ். இந்த 1.5 வருஷத்துல இருந்தது மட்டும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறது தான் என்னோட மோட்டிவ். இது சக்ஸஸ் ஆகணும், ஃபெயிலியர் ஆகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் எப்படி போட்டாலும் எனக்காக என் ஹாஸ்டல் பசங்க எப்படி வேணாலும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே எடுத்ததெல்லாம் நிறைய பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு சில சின்ன லாஜிக் மிஸ்டேக், இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தானே. இதுக்கு முன்னாடி யூடியூப் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஸ்ட்ரைட்டாக வெப் சீரிஸ்னு இறங்கிட்டோம். ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் மட்டும் அங்கங்கே சின்ன கவனிச்சு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. அது ஃப்ளோவில் போயிடும். நீங்கள் அதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும் அவசியம். உங்களுக்கு கதை எப்படி இருக்கு, ஆக்டிங் எப்படி இருக்கு, ஓவராலாக எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே நடித்த ஒரு 50-100 பேர்ல ஒருத்தர் கூட இது வரைக்கும் கேமரா முன்னாடியே மொபைல் கேமரா முன்னாடியே நடிச்சதே கிடையாது. ஸ்பாட்ல எனக்கு இதான் நாங்கள் வருவேன், எப்படி போ இங்கே சொல்லு, இது பேசு, அவ்வளோதான். இதை நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான், வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், அதை வச்சு மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஒரு இடத்துல கூட அவங்க நடிக்கிற மாதிரியோ புதுசாக நடிக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃப்ளோவில் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. அதான் அவங்களுக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போனால் முழுக்க காரணம் அவங்க தான்.
அப்புறம் கடைசி நேரத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப்பில் டப்பிங்லாம் நிறைய பேர் பண்ணி அனுப்பிச்சாங்க. கடைசி நேரத்தில் கொஞ்சம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக எடிட் பண்ண எனக்கு செந்தில்னு ஒருத்தவங்க எடிட் பண்ணாங்க. அவங்களாம் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க கஷ்டமான சுச்சுவேஷனில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இதில் வந்து சின்ன சின்ன இந்த ஆடியோ மிஸ்டேக்ஸோ இல்லை சவுண்டு மிஸ்டேக் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது முழுக்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து ஒரு எடிட்டர் கிட்ட ப்ராப்பராக எப்படியே ஒரு டப்பிங் எடுத்துகிட்டு போகணும், ஒரு மியூசிக் எடுத்துகிட்டு போகணும், ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஃபுட்டேஜ் எப்படி எடுத்துகிட்டு போகணும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதான், மன்னிச்சிங்க. ஓவராலாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறது தான், திஸ் வீடியோ டெடிகேட்டட் டு மை ஹாஸ்டல் பாய்ஸ். கடைசி நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஸ்டார்ட் கோயிங் இந்த 1.5 வருஷ ப்ராசஸில் கூட அங்கங்கே ஹெல்ப் பண்ணவங்க, அங்கங்கே சின்ன சின்ன வார்த்தை சொல்லி இதை எப்படியாவது இதை நிறுத்த விடாமல் கண்டினியூ பண்ண வச்சவங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் எடிட் பண்ணவங்க, இதுக்காக வந்து வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதில் என்னோட ஸ்ட்ரகிள், என்னோட கஷ்டத்தை பற்றி நான் பேசுறதுக்கு இந்த வீடியோ எனக்கு நான் விரும்பலை. இந்த வீடியோ அது 1.5 வருஷத்தில் நான் எவ்வளோ பார்த்துருப்பேன், எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன், எவ்வளோ ஏங்கியிருப்பேன், எவ்வளோ ஏமாந்துருப்பேன், எவ்வளோ இடத்துல வெயிட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ இடத்துல பஸ்ஸோட காசு இல்லாமல் நின்றுருப்பேன். அது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு டைரக்ஷனை கற்றுக்கணும்னா இல்லைன்னா எனக்கு தெரியாது 1.5 வருஷத்தில். ஆனால் ஒரு மனுஷங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் நிறையவே கற்றுக்கிட்ட மாதிரி, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்யூ. அப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான் எனக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு மெச்சூரான பேச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான் என்னால் இப்படி உட்காந்து தைரியமாக பேசிட்டு இருக்க முடியுது. அவ்வளோதான், ரொம்ப அதிக நேரம்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பாருங்கள், வர 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 1 or 2 days கழிச்சு அடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆகும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமான விஷயம், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய முக்கியமான விஷயத்த வந்து நான் வச்சிருப்பேன். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த எபிசோடு உங்களுக்கு புரியாமல் போயிடும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. அண்ட் வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான். பாய்.